ஆஸ் அ ரெஸ்டாரண்ட் ஓனர் இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. பட் எனக்குலாம் இன்னும் மேக்ஸிமம் 2 நாளுக்கு தான் எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இல்லை. இப்படியே தொடர்ந்தா இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பா ஆக போகுதுன்றது தான் நான் நினைக்கிறேன். சிலிண்டரே இல்லைங்க, சிலிண்டரே இல்ல சொல்லக்கூடாது. இது மீடியால பிளாக்ல கூட சிலிண்டர் இல்ல. ஸ்டாஃப்ஸ் சாப்பிடணும்ல, எந்த பக்கம் தேடினாலும் சிலிண்டர் இல்ல. ரொம்ப கொடுமையான விஷயம். விறகடுப்புல சமைக்கலாம்னு பார்த்தா விறகும் இல்ல. இது ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியல இதை பத்தி? ஏற்கனவே என் ஃப்ரெண்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் படுத்து. நிறைய பேர் ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்டலுக்கெல்லாம் காசு வாங்குவாங்க, வட்டி காசு வாங்குவாங்க. டெய்லி பே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு நாள் 3 நாள் கூட பெரிய பிரச்சனையாயிடும். அப்போ ஒரு வாரம் 1 மாசம்லாம் சப்போஸ் மூட வேண்டியதெல்லாம் வந்துருச்சுன்னா பெரிய பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடியும். நான் இது பயம் காட்டுறேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்க யாரும் பேனிக் ஆயிடாதீங்க மக்களே. ஏன்னா எது வந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். யூ ஹேவ் டு கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் அப்கமிங் சேலஞ்சஸ். கொரோனா வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தது. அதே ஈக்குவல் த்ரெட் தான் இந்த பார்னால வர்ற இந்த சிலிண்டர் தட்டுப்பாடும் கொடுக்க போகுதுன்னு எனக்கு என்னமோ மனசு சொல்லுது. நிறைய பேர் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் பிளேம் பண்றாங்க. பாவம், நம்ம கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. பிளேம் பண்ண வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா மக்கள் வந்து தெரியாம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? யாரு கூட ஒப்பந்தம் போடணுமோ அவங்க கூட ஒப்பந்தம் போடாம, யார் கூட ஒப்பந்தம் போடக்கூடாதோ அவங்க கூட ஒப்பந்தம் போட்டதுனால வந்த பெரிய பிரச்சனை இது. ஏரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட லீடிங் ரெஸ்டாரண்ட்ல நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம் அவரை. நான் அரேபியன் கார்னரோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்க இந்த 2K கிட்ஸ், இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராகவும் இருந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆட்கள் இருக்காங்க. ஸோ ஆனால் இன்னைக்கு அவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நிறைய விஷயங்கள் வந்து பேசலான் இருக்காண்டு தான் இன்னைக்கு நம்ம கூட அப்துல் நபீல் சார் தான் இருந்திருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கேன். நம்ம போறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல நம்பர் 1 சொல்றீங்க. நம்பர் 1 இல்ல, இறைவன் நாடுனா நம்பர் 1 சீக்கிரம் ஆயிடும். அதான் வளர்ந்து வர்ற கம்பெனி. கண்டிப்பா சார், நீங்க நம்பர் 1 ஆகணும். நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்களை பார்க்கும்போது ஓகே, ஒரு ஹோட்டல் ஓனரா பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு ரெசார்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். அவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்க, அவ்வளவு விஷயங்கள் ஈஸியா கனெக்ட் ஆச்சு எல்லாரு கூடயுமே. ஓகே, ஏதோ ஒரு விஷயத்துல கனெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க வந்து ஆடியன்ஸ் வந்து உங்ககிட்ட ரொம்ப டைப் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க போறேன், நிறைய விஷயங்கள் வந்து பேச போறேன் சார். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா எப்போ நியூஸ் ஓப்பன் பண்ணாலுமே ஹோட்டல்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எந்த ஹோட்டலுமே ஓப்பன் பண்ணல, சிலிண்டர்ஸ் இல்லை. அதாவது இந்த கடைகளுக்கு தரப்பட சிலிண்டர்ஸ் வந்து தட்டுப்பாடா இருக்குன்னு சொல்லி. ஸோ ஒரு ஹோட்டல் ஓனரா நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இதனால என்னெல்லாம் பாதிப்படையுது சார்? இப்போ ஆஸ் அ ரெஸ்டாரண்ட் ஓனர் இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. பட் எனக்குலாம் இன்னும் மேக்ஸிமம் 2 நாளுக்கு தான் எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இல்லை. இப்படியே தொடர்ந்தா, ஏன்னா ஆக்சுவலி காலையில இன்னைக்கு நான் விறகடுப்பு சோர்ஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் போறேன். விறகடுப்பும் இல்லை, சிலிண்டர் இல்லை. சரி, விறகடுப்பு இருந்தா அட்லீஸ்ட் நம்ம பிரியாணி பண்ணி நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பிரான்ச்லயும் 25 பேர் ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்களெல்லாம் என்ன பண்றது? நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், அவங்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ விறகடுப்பும் இல்லை. இப்படியே போச்சுன்னா என்ன ஆகுன்றது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு. நிறைய பேருடைய வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். நாட் ஒன்லி ரெஸ்டாரண்ட் அஜித், சின்ன தள்ளு வண்டியிலேருந்து ஆரம்பித்து 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் இதோட பாதிப்பு இருக்கும். அண்ட் இந்த சிலிண்டர்ஸே நம்பி தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பா ஆக போகுதுன்றது தான் நான் நினைக்கிறேன். இப்படியே போச்சுன்னா கூடாது. கிரேஸ் ஆஃப் காட். ஆமா. ஆனா அப்படி இருக்கும்போது வெளியே இருந்து பேசுறவங்க எல்லாமே மக்கள் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, சாப்பாடு இல்லாம நிறைய மக்கள் வந்து கஷ்டப்பட போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும்போது நிறைய மக்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எல்லா ஹோட்டல்லையும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே அது வந்து வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையா வந்து மாறிடுமோ? ஒருவேளை அவங்களுக்கு வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த ஹோட்டல் ஓனர்ஸ் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க? இவ்வளவு ஹோட்டல்ஸ் இருக்கு, இந்த ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாமே வாங்கின ஸ்டாக் எல்லாம் அப்படியே இருக்கும், காய்கறில இருந்து மாவுல இருந்து எல்லாமே அப்படியே இருக்கும். சமைக்கிறதுக்கு சிலிண்டர் இல்லைன்னா பாதிக்கப்பட போறது பொதுமக்களோட இந்த ஹோட்டல் ஓனர்ஸ் தான் அதிகம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு விஷயம் யோசிச்சாதான் அதான் உண்மையா சார்? இப்போ ஏற்கனவே என் ஃப்ரெண்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு. ஏன்னா நிறைய பேர் ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்டலுக்கெல்லாம் காசு வாங்குவாங்க, வட்டி காசு வாங்குவாங்க. இதே சிட்டு பணத்தை முதல்ல எடுத்திருப்பாங்க, டெய்லி பே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு நாள் 3 நாள் கூட பெரிய பிரச்சனையாயிடும். அப்போ ஒரு வாரம் 1 மாசம்லாம் சப்போஸ் மூட வேண்டியதெல்லாம் வந்துருச்சுன்னா பெரிய 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 பிரச்சனையில கொண்டு போய்
முடியும். ஸோ இது வந்து நாட் ஒன்லி ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ், ரெஸ்டாரண்ட் ஓனரு, ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு சப்ளை பண்ணுறவங்க. இப்போ ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ரெஸ்டாரண்ட்டுக்குன்னே சப்ளை பண்ணுற எத்தனையோ வெண்டாஸ் இருக்காங்க. எத்தனையோ இப்போ ஒரு சிக்கன் கடை எடுத்துக்கோங்க, மேஜர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸுக்கு தான் இருக்கும். மற்றபடி வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ வாங்குறவங்க தான் அதிகம். மற்றதெல்லாம் வந்து சப்ளை பக்கத்தில் இருக்கிற சின்ன ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து கையேந்தி பவன்லேருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகும். ஸோ அந்த ஸ்டாக்லாம் என்ன ஆகும்? அப்போ அங்கே பிஸ்னஸ் இல்லைன்னா அங்கே வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ காய்கறி ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இந்த காய்கறியெல்லாம் என்ன ஆகும்? எல்லாமே கெட்டு குப்பையில தான் போட வேண்டியது வரும். இதோட வீரியம், இதோடைய சீரியஸ்னஸ் மக்களுக்கு புரியலை. நான் இது பயம் காட்டுறேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்க யாரும் பேனிக் ஆயிடாதீங்க மக்களே. ஏன்னா எது வந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். நம்ம பேனிக் ஆகிறதுனால எந்த சொல்யூஷனும் கிடைக்க போறது கிடையாது. பட் ஆனால் நம்ம கொஞ்சம் இதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும். யூ ஹேவ் டு கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் அப்கமிங் சேலஞ்சஸ். நான் பார்க்கறது இது கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தது. அதே ஈக்குவல் ஒரு த்ரெட் தான் இன்னைக்கு இந்த வார்னால வர்ற இந்த சிலிண்டர் தட்டுப்பாடும் கொடுக்க போதுன்னு எனக்கு என்னமோ மனசு சொல்லுது. சார் எனக்கு என்னன்னா, இப்போ வீட்டு சிலிண்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சொல்றாங்க. என்னன்னா, ஒரு சிலிண்டர் புக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 25 நாளைக்கு அப்புறம் தான் உங்களால அடுத்த சிலிண்டர் புக் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அது காலி ஆயிருச்சோ இல்லையோ அதெல்லாம் வந்து கிடையாதுன்ற. இப்போ இந்த கடை சிலிண்டர் இருக்குல்ல, அதாவது இப்போ நம்ம இந்த கடைக்கெல்லாம் வாங்குற சிலிண்டருக்கு என்ன மாதிரியான தட்டுப்பாடு இருக்கு சார்? இல்ல என்ன சொல்றாங்க சார்? இப்போ சிலிண்டரே இல்லைங்க, சிலிண்டரே இல்ல. எங்க சொல்லக்கூடாது, இது மீடியால பிளாக்ல கூட சிலிண்டர் இல்ல. ஸ்டாஃப்ஸ் சாப்பிடணும்ல. இப்போ நோம்பு மாசம் எல்லா முக்காவாசி ஸ்டாஃப் என்கிட்ட ஒர்க் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள். ஸோ அவங்களுக்கு நோம்பு திறக்கிறதுக்கு, ராத்திரி சஹர் பண்றதுக்கு, சாப்பாடு சமைக்கிறதுக்கு கூட சிலிண்டர் இல்ல. எந்த பக்கம் தேடினாலும் சிலிண்டர் இல்ல. ரொம்ப கொடுமையான விஷயம், சிலிண்டர் தான் இல்ல. விறகடுப்புல சமைக்கலான்னு பார்த்தா விறகடுப்பும் இல்ல, விறகும் இல்ல. விறகடுப்புல சமைக்கலான்னு பார்த்தா இது ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு அஜித். உங்களுக்கு புரியல இதை பத்தி? ஏன்னா ரொம்ப சீரியஸான மேட்டர். ஏன்னா ரொம்ப அதாவது ஈஸியா கடந்து போயிடுறாங்க. ஒரு ஆட்கள் வந்து என்ன இது என்ன பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி கடந்து ரொம்ப போயிடுறாங்க. ஆமா, ஈஸியா கடந்து போயிடுறாங்க. ஆனா இது கடந்து போனோம், ஒரு வழி இல்ல. இந்த மாதிரி ஆக போது பாருங்க. எல்லாம் மாட்டு வண்டியில தான் போறாங்க. ஏன்னா இப்போ அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா வீட்டு சிலிண்டருக்கு டிமாண்ட் வரும். அடுத்த கட்டம் ஃபியூவல். இப்ப டிமாண்டா இல்லையா, இல்ல எல்லாரும் டிமாண்ட் ஆயிடும்ன்றதுக்காக கியூ நின்று வாங்குறாங்களான்னு தெரியல. ஈசிஆர்ல எல்லாம் 2 கிலோமீட்டர்ல நிக்குது வண்டிங்க. நான் கல்பாக்கத்துல இருந்து இப்ப வரேன், 2 கிலோமீட்டர் நிக்குது ஃபியூல் ஃபில் பண்றதுக்காக. எல்லா இடத்துலயுமே அப்படிதான் சார் இருக்கு. அந்த இடம் மட்டும் ரொம்ப டிராபிக்கா ரொம்ப இதா டஞ்சனா இருக்காங்க. இப்ப பெட்ரோல் டீசல் இல்லைன்னா ஏற்கனவே வந்து இன்னைக்கு பெட்ரோல் காலி ஆயிடும்ன்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு சிலிண்டரும் இல்ல, கடையில வாக்கின் கஸ்டமரும் இல்ல. நாளைக்கு உண்மையாவே பெட்ரோல் டீசல் இல்லைன்னா நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவீங்களா? 2 வீலர் பைக் எல்லாம் எடுப்பீங்களா? கார் எடுப்பீங்களா? ஈவி இருக்குல்லன்றாங்க. ஈவி எல்லாம் இப்போ எல்லாமே இண்டக்ஷன்லயும் ஈவிலையும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஈபி எகிரிட்டு போவோம். நீங்க 20,000-30,000 சம்பளம் வாங்குறவங்க 20-30,000 ரூபா வந்து ஈபியே கட்ட வேண்டிய சூழல் வந்தா என்ன ஆகும்? ஸோ நம்ம ப்ரே தான் பண்ணணும். இந்த வார் சீக்கிரம் முடியணும், இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் தீரணும்னு. இல்லைன்னா பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும். சார் இது கட்டுப்படுத்தினா என்ன பண்ணணும்? இல்ல ஆனா இப்போ ஒரு சில ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போய் வெளியே போய் ஜென்ரல் அந்த பப்ளிக்ல எல்லாம் பைட்டு போனோம் சார். ஹோட்டல் ஓனர்ஸா எடுக்கும் போதுட்டு மொத்தமா வாங்கிட்டாங்களா யாராச்சும், இல்ல மொத்தமா எங்கேயும் போய் பதுக்கிட்டாங்களா? ஏன்னா உடனே தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல எப்படினாலும் ஒரு ஸ்டாக்னு ஒண்ணு இருக்கணும்ல. சரி, ஏன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது வெளியே? இது வந்து அப்படி பதுக்கி வச்சிருந்தா கூட மேபி ஒரு 4-5 நாளுக்கு தான் தாங்கும். அதுக்கு மேல எல்லாமே காலி ஆயிடும். ஏற்கனவே 4 மடங்கு அதிக ரேட் கொடுத்து தான் நாங்க வாங்கிட்டு இருக்கோம். அப்படியா சார்? 4 டைம்ஸ் அதிகம். இப்போ இது 8ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ராப்ளம். இப்போ கிடைக்கிறதே ரேஷன்ல 1-2, இதுக்கு மேல இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஏஜென்சிஸ். ஹெச்பியா எடுத்துக்கோங்க, இல்ல வேற எந்த இந்தியன் எல்லாமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 நாளைக்கு தான் கிடைக்கும்னாங்க. இப்ப எங்க கிட்ட இருக்கிறது ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் நைட் வரைக்கும் தாங்கும். நாளன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு. க்ளோஸ் பண்றதா, இல்ல விறகடுப்பு, இல்ல வெறும் பிரியாணி செஞ்சு விற்கிறதா? சார் நீங்க இப்போ வந்துட்டு ஒரு நிறைய விஷயங்கள் வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ என்னன்னா, இந்த பெட்ரோல் எடுத்துக்கோங்க சார். பெட்ரோல் தட்டுப்பாடு ஆக போகுதுன்ற ஒரு நியூஸ் வருது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு இந்த கேன்ல வாங்குற விஷயமா இருக்கட்டும், நிறைய இந்த 20 லிட்டர் கேன்ல வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாக்குறோம்ல. தேவைக்கு அதிகமா இந்த மாதிரி வாங்குறதுன்றது அத்தியாவசிய தேவை வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? இந்த மாதிரி ஏன் 20 லிட்டர் கேன்ல வாங்கணும், டேங்கை ஃபில் பண்ணணும்? அப்ப தேவைக்கு நம்ம வாங்கிட்டாலே அப்பப்ப யூஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம் சார். இப்போ அவங்க பிரச்சனை என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்களுக்கு வேலைக்கு போகலன்னா சம்பளம் கிடைக்காது. வேலைக்கு போகணுன்னா அவங்களுக்கு வந்து
அந்த டிரான்ஸ்போர்ட் 2 வீலர் தான் போய் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். அதனால் நம்ம அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது, அவங்களையும் ப்ளேம் பண்ண முடியாது, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் ப்ளேம் பண்ண முடியாது. இது இட்ஸ் டோட்டலி நாட் இன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹேண்ட். அவங்களுடைய நிறைய பேர் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் ப்ளேம் பண்ணுறாங்க பாவம். நம்ம கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ப்ளேம் பண்ண வேண்டியது வேற கவர்மெண்ட்டை என்ன. ஆனால் மக்கள் வந்து தெரியாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? இது சென்ட்ரல் கவர்மெண்ட். சரி, வேற சப்ஜெக்டுக்கு போ. எங்க தேடணுமோ அங்க விட்டுட்டு வேற ஏதோ இடத்துல தேடிட்டு பெரிய பிளண்டர் பண்ணிட்டாங்க. யாரு கூட ஒப்பந்தம் போடணுமோ அவங்க கூட ஒப்பந்தம் போடாம, யார் கூட ஒப்பந்தம் போடக்கூடாதோ அவங்க கூட ஒப்பந்தம் போட்டதுனால வந்த பெரிய பிரச்சனை இது. இதுக்கு முழுக்க 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 சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுக்கு பொறுப்பெடுக்கணும். சார், ஒரு ஹோட்டல், அதாவது நீங்க ஒரு சின்ன ஹோட்டல்ல ஆரம்பிச்சு இப்போ இவ்வளவு ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்கன்றப்போ ஒரு சின்ன அட்வைஸ், அதாவது கேஸ் இல்லைனாலும் ஒரு சில விஷயங்களை வச்சு மேனேஜ் பண்ணலாம். ஹோட்டல்ஸ் யாரும் இழுத்து மூடாதீங்க. உங்களை நம்பி நிறைய மக்கள் இங்க இருக்காங்க. நிறைய ஆட்கள் வந்துட்டு வாழ்வாதாரமே ஹோட்டலை நம்பி தான் இருக்கு. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இருக்கட்டும், இல்ல சென்னையில தங்கி படிக்கிற மக்களா இருக்கட்டும், அவ்வளவு பேர் ஹோட்டலை நம்பி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க இது முடியலனா கூட இதையாவது பண்ணுங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? விறகடுப்புக்கு மாறுங்க. விறகடுப்புல இருந்தா நம்ம ஸ்டவ்க்கே வந்திருக்கோம், கேஸ்க்கே வந்திருக்கோம். கோ பேக் டு ஃபயர்வுட். விறகடுப்புக்கு மாறுறது தான் சரி. அது மெனுவை குறைக்கணும். நான்லாம் 25% 100லேருந்து 25 ஆக்கிட்டேன். பாதி 75% என்னால் பண்ண முடியாது. ஆனா அப்ப அது வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்ல இருந்து உங்களோட அந்த இப்போ நம்ம 100% வச்சிருக்கோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆட்கள் வச்சிருப்போம். அவங்க எல்லாருக்குமே சேலரி கொடுக்கணும். இல்லை, அதுதான் இப்போ அதுக்கு தான் நாங்கள் உட்காந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி எல்லாருக்கும் சேலரி கொடுக்கறது. நம்மளை நம்பி இருக்காங்க, அது பண்ணி தான் ஆகணும். ஏதாவது சொத்துக்கிட்ட வித்தாவது சேலரி கொடுத்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. நம்மளை நம்பி வந்திருக்காங்கல்ல இல்லையா? பிரச்சனை நேரத்தில் நம்ம வந்து இல்லைப்பா கையை கழுவிட்டேன்னா இப்போ வேற ஹோட்டலுக்கு கூட அவங்களுக்கு வேலைக்கு போக முடியாது, இல்லை வேற ரெஸ்டாரண்ட்டுக்கும் வேலைக்கு போக முடியாது. எல்லா ரெஸ்டாரண்ட்டும் க்ளோஸ்டாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அவங்க குடும்பம் இருக்குல்ல, அவங்க சாப்பிடணும்ல. இது ஓவரால் இந்தியா ப்ராப்ளம் இல்லை. இப்போ வேற ஸ்டேட்டில் பிரச்சனை இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் வேலைக்கு சேர்ந்துக்கோப்பான்னு சொல்லலாம். இது இந்தியா முழுக்க பிரச்சனை இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அதனால விறகடுப்பு தான் ஃபுல்லாக விறகடுப்புல இறங்கி. ஆமாம், விறகடுப்பு சோர்ஸ் பண்ணுறதுல தான் இப்போ தீவிரமாக நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது திருப்பி பிற்காலத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். எவ்வளவு தூரத்துக்கு முன்னாடி ஓடணுமோ அப்படியே ரிவர்ஸ்ல ஓடுற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்படியே ரிவர்ஸ். ஸோ நேத்து நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட போயிருந்தேன் சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கேஸ் ரேட்ல அதிகமா இருக்கு, ஸோ நாங்கள் ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், ஸோ அதனால இந்த ப்ரைஸ் தான், நாங்கள் பில் எல்லாம் கிடையாது, ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு ரஃபா ஒரு பேப்பர்ல நாங்கள் இவ்வளோ ரேட்டு நாங்கள் இப்படி மாத்திட்டோம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போக 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 அந்த கேஸோட ரேட் அதிகமாகும் போது ஃபுட்டோட ரேட்டும் அதிகமாகுது. அது திருப்பி மக்கள்கிட்ட தான் வந்து பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி ஆயிடும். நிச்சயமா வேற வழி. சிலிண்டர் மட்டும் இல்லை, எல்லாமே ரேட் ஏறி இருக்கு. ஆயில், க்ரோசரிஸ், வெஜிடபிள்ஸ், மீட்டு, இது வந்து எப்படின்னா ஒரு செயின் ரியாக்ஷன். எல்லாமே எல்லாமே ரேட் ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிட்டே தான் வரும். செயின் ரியாக்ஷன். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஆஸ் அ ரெஸ்டாரண்ட் இப்போ நான் இன்னும் ஏற்றலை, ஆனால் ஏற்றி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கேன். வேறு வழி இல்லை. மேபி இது நீடிச்சுன்னா, ஒரு வாரம் 10 நாள் நீடிச்சிச்சுன்னா நான் மெனுவை குறைச்சிக்கிட்டு அதுக்கு உள்ள ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் வந்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எனக்கு வந்து 10லேருந்து 20% கிடைச்சா போதும். இப்போ 100 ரூபா அசல் வர்ற ஒரு ப்ராடக்ட்டுக்கு, ஒரு பிரியாணிக்கு நான் 120 ரூபா விற்கிறேன்னு வைங்க உதாரணத்துக்கு, இல்லையா? அதே ப்ராடக்ட் வந்து காஸ்ட் 200 ரூபா வந்துச்சுன்னா நான் 240 தானே வித்தாகணும். 20% எனக்கு கிடைக்கணும்னா, இல்லையா? ஸோ எனக்கு 20% கிடைச்சா தானே நான் மற்ற செலவுகள்லாம், எலக்ட்ரிசிட்டி இருக்கு, எலக்ட்ரிசிட்டி பே பண்ணாமல் விடுவாங்களா பிரச்சனை இருக்குன்னு சொன்னால்? கண்டிப்பாக. பில்டிங் ஓனர் வாடகை கொடுக்கலன்னா சும்மா இருப்பாரா? பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அவர் அந்த வாடகை பேஸ் பண்ணி 1008 கடன் வாங்கி வச்சிருப்பார்ல, அவருக்கு நான் 1ஆம் தேதினா வாடகை கொடுத்தாகணும்ல, நான் 1ஆம் தேதினா எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணி ஆகணும்ல, 1ஆம் தேதினா சம்பளம் கொடுத்தாகணும்ல, வியாபாரம் நடக்குதோ இல்லையோ, லாபம் கிடைக்குதோ இல்லையோ, நான் கமிட் பண்ண சம்பளத்தை நான் கொடுத்தாகணும் இல்லையா? அப்போ வந்து இப்போ எல்லாமே ரேட் ஏறுனா அதுக்கு ஒரு 10-20% நான் அதை ஏற்றி தானே ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனா சமூக வலைதளங்கள்ல ஒரு சில விஷயங்கள் வந்து கருத்தா வந்து போடுறாங்க. எப்படின்னா, சமூக வலைதளமா இருக்கட்டும், இல்ல இந்த ஒரு சில வீடியோஸ்லயும் நான் பார்க்கும்போது என்னன்னா, சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சொன்ன உடனே இந்த ஹோட்டல் ஓனர்ஸ் அதை பிடிச்சிக்கிட்டு டக்கு டக்குன்னு ரேட் ஏத்திட்டாங்க, நிறைய பேர் ஏத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாங்க ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வர்ற வழியில நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல நாங்க ஏறினோம்.
அங்கேயே ரேட்டு ஏற்றிட்டாங்கன்னே போஸ்டே ஒட்டியிருக்காங்க, இந்த காரணத்தினால நாங்கள் ரேட்டெல்லாம் ஏற்றிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது, அது ஏற்றி தான் ஆகணும். எங்க வியாபாரம் பண்ணுறது 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு தானே, லாபம் இல்லைனாலும் நஷ்டம் ஆகக்கூடாது இல்லை, அதுக்கு மூடிட்டு போயிடலாமே. கண்டிப்பா. ஆமாம், அது அவங்கள ப்ளேம் பண்ணி தப்பு கிடையாது, அது ஏற்றி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார் இந்த டாபிக் என்னன்னா, மக்கள் இந்த விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த காலத்துல இப்படி இதெல்லாம் நடக்கும். ஸோ யாரும் வந்துட்டு ஹோட்டல் ஓனர்ஸையோ இல்லை அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸையோ இல்லை ரெஸ்டாரண்ட்டையோ வந்து குறை சொல்லிடாதீங்க, நாங்கள் இந்த பிரச்சனைலாம் சந்திக்கிறனால மட்டும்தான் விஷயத்த பண்ணுறோம், ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணி மூவ் ஆனதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? மக்களுக்கு நல்லா தெரியுங்க இப்போ நடக்கிற பிரச்சனை எல்லாம். இன்னைக்கு இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டில் எல்லாம் நல்ல எஜுகேட்டட், நல்ல நாலேஜபிள், அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டியதோ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன உலகத்தில் நடக்குது, எதனால் நடக்குது, யாரால் நடக்குது, இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், எதனால் பண்ணலை, எல்லாமே தெளிவாக நல்லா தெரியும். அதனால் ரேட்டு ஏறுனா அது ரெஸ்டாரண்ட்டு ஓனர்ஸ் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்றதும் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது. ஆமாம், நம்ம டீ கடையில் கூட இப்போ ரேட்டு ஏறப்போகுது பாருங்கள், ரெகுலர் ரேட்லலாம் விற்க முடியாது. ஆமாம் சார், ஏறிடுச்சு சார். கார் இப்போ தான் சார் உங்களுக்கு நீங்கள் வரதுக்கு மேலே சார் ஒரு டீ குடிச்சிட்டு வந்தேன், இப்போ தான் ரேட்டு கொடுத்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். நான் இவ்வளோ நாள் ஒரு 12 ரூபா கொடுத்தது இப்போ ஒரு 15 ரூபா, ஒரு 3 ரூபா. அவங்களும் இதே காரணம் தான் சொன்னாங்க, நான் அந்த மாதிரி வாங்கினேன், எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை தம்பி, அதனால நான் ஏற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை தான், வேற எதுவுமே கிடையாது, வேற வழி. அதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக கொடுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம்.